ஏன்னா இறுதி சுற்று எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அதனால தான் நான் அவங்கள்ட்ட சேரணும்னு நினச்சேன். இறுதி சுற்றுக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணீங்க? இறுதி சுற்றுக்கு அப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஓகே. அதோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துட்டு ஒய்நாட்டு. ஸோ ஒய்நாட்டோட ஆஃபீஸ் அட்ரஸை கூகுளில் போட்டு அதுலேருந்து ஒய்நாட்டோட ஆஃபீஸ் அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க அட்ரஸ் சொன்னாங்க. அந்த அட்ரஸ் வழியாக அங்கே போய் ரெஸ்யூம் கொடுத்தேன். வந்து மேம் ரெஸ்யூம் அனுப்பிச்சிட்டேன் மேம், பார்த்துட்டு சொல்லுங்கள் மேம் அப்படின்னா, அவங்க ஆக்சுவலாக ஸ்வீட்டு. அவங்க நான் கொஞ்சம் ஒரு வைல்டாக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது, மேபி அவங்க சின்ன பையன் ஏதோ பண்ணுறான்னு நினச்சிட்டு, இல்லைப்பா ரெஸ்யூம்னா உன்னோட நான் உன்னை எதுக்கு ஹையர் பண்ணணும், உன்னை எதுக்கு எடுக்கணும், எனி ஸ்கில் லைக் டு யூ ரைட் ஆர் டு யூ ஃபில்ம் சம்திங் ஏதாவது இருக்கணும்ல அப்படின்னோடனே, எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து ஏதாவது எழுதுவேன், ஏதாவது பண்ணுவேன். பட் அதெல்லாம் ப்ராப்பராக ஒரு மெட்டீரியலாக மாற்றினது இல்லை. அவங்க சொன்னோடனே ஒவ்வொரு நைட்டில் ஒரு கதை எழுதுனேன். ரொம்ப அமைச்சர் கதை தான் நான் சொல்கிறது, ஷார்ட் ஸ்டோரி. ரொம்ப அந்த வயசில் என்ன தெரியுமோ, அந்த நாலேஜில் என்ன தெரியுமோ ஒன்று எழுதினேன். எழுதி அதை எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்தோடனே எனக்கு வித்தின் 3 days எனக்கு உன் கதை பிடிச்சிருக்கு, அதில் ஒரு பொட்டென்ஷியல் தெரியுது, ஏதோ ஒன்று அமைச்சராக தான் இருக்குது ஆனால் அதில் ஒரு பொட்டென்ஷியல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக என்னை டீமில் எடுத்துக்கிட்டு அப்பத்துலேருந்து ஒரு 6-7 years சூர்ரை போட்டு ஃபுல்லாக அதோட ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபுல்லாக இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க பாவக்கதைகள் புத்தமுது காலையெல்லாம் பண்ணாங்க. அதில் இருந்தேன். புத்தமுது காலையில் டயலாக் ரைட்டராகவும் அப்படி அப்படி அதில் கொடுத்தாங்க. அப்புறம் ஃபியூ ஸ்டோரிஸ் அவங்க அடுத்தடுத்து பண்ணுறதெல்லாம் டிஸ்கஷன்லலாம் இருப்போம். ஸோ இட் வாஸ் அ ஹோல் குட் ஜேர்னி.